என்னை மன்னிச்சிருங்க தான். என்னால் உங்கள் முகத்தை ஏற்று பேச முடியல, பார்க்க முடியல. குற்ற உணர்ச்சியில் அப்படியே குறுகி போய் நிற்கிறேன். இனியும் நான் இந்த வீட்டில் இருக்கிறது சரிப்படாது. நீங்கள் என்னை புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ கூட நாம் பேசிக்கிட்டு இருக்கத அவள் தப்பாக தான் சொல்லுவாள். அவளுக்கு பயந்து பயந்து தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொன்னேன். இதுக்கு மேலேயும் நான் இங்கே இருந்தா நம்ம உறவை அவள் கொச்சப்படுத்தி கூட பேசுவா. என்னால் முடியலை. என்னை மன்னிச்சிருங்க தான். ஏண்டி இப்படியெல்லாம் பேசுற? நீ இப்படியெல்லாம் பேசும்போது என் மனசு எவ்வளவு வலிக்கு தெரியுமா? என்னை மன்னிச்சிருங்க தான். நான் இந்த வீட்டை விட்டு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இனியும் நான் இங்கே இருந்தா அது அசிங்கமாக போகும். வேண்டாம். எத்தனை நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி நாறிக்கிட்டே இருக்கிறது? நான் அவள் மாறி இருப்பான்னு நினச்சேன். ஆனால் அவள் எப்பவுமே மாற மாட்டாத்தான். என்னால் உங்களுக்கும் கஷ்டம். என் குழந்தையோட நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன். என் குழந்தைய நான் நல்லபடியாக வளர்ப்பேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் தான். அதான் என் ஆசை. எங்கடி போவ நீ? எங்க போவ? அவ லூசுத்தனமா பேசுறாங்கிறதுக்காக நீயும் இப்படி உளர்ற? ஏய், நான் உன்னை இப்படியே நடுத்தர விட்டா கையால் ஆகாதவ மாதிரி இருப்பேன். அது என்ன குற்ற உணர்ச்சியிலே கொன்னுரும். என்னால நிம்மதியா இருக்க முடியாது. அவதான் பைத்தியக்காரி மாதிரி ஆடுறானா? நீயும் இப்படி பேசுற? இல்லைத்தான். நான் நல்லா யோசிச்சு தெளிவாக தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க. உங்ககிட்ட சொல்லாமல் கூட என்னால் போயிருக்க முடியும். ஆனால் என் மனசாட்சி அதுக்கு இடம் கொடுக்கல. இனி எப்பவுமே உங்கள் வாழ்க்கையில் நான் கிடையாது. என்னை மறந்துடுங்க. என் பிள்ளைய நான் நல்லபடியாக வளர்ப்பேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்கள் இதை கண்டுக்காமல் இருங்க. கண்டிப்பாக என் பிள்ளை வளர்ந்து உங்களை பார்க்க வருவான். இது உங்கள் மேலே சத்தியம். அது வரைக்கும் நீங்கள் என்னை பார்க்க வரக்கூடாது. நான் எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பேன். உங்கள் ஞாபகத்தோட என் வாழ்க்கையை ஓட்டிடுவேன். அடியே, உங்க அம்மாக்கு நான் என்ன பதில சொல்லுவேன்? நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன் தான் உங்க அம்மா இங்க அனுப்பி வச்சிச்சு. அது ஆரம்பத்திலே சொல்லிச்சு, வேண்டாம் என் மவ இங்கேயே இருக்கட்டும், நீங்க வந்து பார்த்துட்டு போங்கன்னு. ஆனா இப்ப நான் உன்னை கூட்டிட்டு வந்து இப்படி உன் நிலைமையை இப்படி ஆக்கிட்டதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ எங்கேயாவது போய் கஷ்டப்பட்டா என் மனசு எவ்வளவு சங்கடப்படும். நான் உன்னை உங்க அம்மா வீட்டிலே கொண்டு விட்டுறேன். எங்கேயும் போகாத ஐசு. இல்லைதான். இதுக்கு மேலேயும் நான் இங்கே இருந்தா அது எல்லாருக்குமே கஷ்டம். வேண்டாம். நான் நல்ல முடிவாக தான் எடுத்திருக்கேன். நான் இந்த ஊரை விட்டு போகிறதா முடிவு பண்ணிட்டேன். ஆனால் நான் எங்கேயும் போய் செத்தலாம் போக மாட்டேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் தனியாக இருக்கும்போதே நான் சாகலை. இனியா சாக போகிறேன்? என் குழந்தைக்காக நான் எங்கே இருப்பேன், எப்படி இருப்பேன் அப்படின்லாம் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஆனால் என் குழந்தைக்காக நான் வாழுவேன். என் குழந்தைய நல்லபடியாக வளர்ப்பேன். என் குழந்தைய நல்லா படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து தான் நான் இந்த ஊர் மண்ணை மிதிப்பேன். அது வரைக்கும் நான் இங்கே வரமாட்டேன். அது உங்கள் மேலே சத்தியம். ஏண்டி இப்படி பண்ற? நான் உன்னை விட்டுட்டு எப்படி இருப்பேன்? இருக்கணும் தான். இனி நாம் சேர்ந்து வாழ்கிறது முடியாதது. ஏன்னா நான் தானே இதை ஆரம்பித்து வச்சேன். அப்போ நான் தானே முடிக்கணும். கவலைப்படாதீங்க. நான் எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பேன். ஏய், எங்க போறேன்னு அது சொல்லிட்டு போடி. ஏண்டி இப்படி பண்ற? வேண்டாம் தான். எங்கே போகிறேன்னு தெரிஞ்சு நீங்கள் என்னை பார்க்க வர்றதும் நான் உங்களை பார்க்க வர்றதும் அது சரிப்படாது. இனி நாம் எங்கே இருக்கோங்கிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்க வேண்டாம். என் மனசில் எப்பவும் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் மனசில் நான் எப்பவும் இருப்பேன். அந்த நம்பிக்கையோடு நாட்களை கடத்துவோம். உங்கள் மகனை நல்லா படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வாங்க. என்கிட்ட இருக்கிற உங்கள் மகனை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டுட்டு வருவேன். கண்டிப்பாக ஒரு நாள் நாம் சந்திப்போம். அது வரைக்கும் காத்துருங்க. இப்போ என்னை வழி அனுப்பி வைங்க. இதுதான் உன் முடிவாடி? இதுதான் ஆரம்பம். இனி இந்த ஐஸ்வர்யா அவள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போகிறா. இனியும் யாருக்காகவும் பயந்துக்கிட்டு நாம் வாழாமல் இருக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க. என் வாழ்க்கையை என் பிள்ளையோட நான் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்க போகிறேன். நான் எங்கே போகிறேன்னு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டாம். என்ன போயிட்டு வான்னு சொல்லுங்கள். இதுதான் நாம் சந்திக்கிற கடைசி சந்திப்பு.
நைட்டு 12:30 மணிக்கு எனக்கு ட்ரெயின். நான் கிளம்பணும். எனக்கு அனுமதி கொடுங்க. நான் எங்கே போகிறேன் ஏது போகிறேன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். அத்தைக்கிட்டையும் சொல்லாதீங்க. அத்தை காலையில் கேட்டால் தெரியலன்னு மட்டும் சொல்லுங்க. நான் செத்துருவண்டி நீ இல்லாம. அத்தான், நான் சொல்கிறேன், தைரியமாக இருங்க. நீங்கள் வாழணும். நம்மளை எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் அவன் முன்னாடி நாம் வாழ்ந்து காட்டணும். நீங்கள் உங்கள் 2 பிள்ளைகளுக்காக வாழ்ந்து தான் ஆகணும். நானும் எங்கேயாவது நிம்மதியாக சந்தோஷமாக வாழுவேன். என் பிள்ளைய படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி உங்கள் முன்னாடி வந்து நிற்பேன். அது வரைக்கும் நீங்கள் எனக்காக காத்திருக்கணும். என்னை போயிட்டு வான்னு சொல்லுங்கள். என்னத்தான் பார்க்குறீங்க? போயிட்டு வான்னு சொல்லுங்க. சரிடி, போயிட்டு வா. நீங்கள் கிளம்புங்க. நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் வரேன். யோ, நம்ம ரூமில் தானே இருந்தீரு. காப்பி போட்டு வரதுக்குள்ளேயும் அவ ரூமில் என்ன வேலை? அதுக்குள்ளேயும் அவளை தேடிடுச்சா? எங்க மகாராணி ஆளை காணும்? குளிக்க போயிருக்கலாக்கும். அதான் வரட்டும்னு காத்து கிடைக்கிறா. யோ, சனியம் பிடிச்சவா, என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலோ இன்னும் என்ன நிம்மதியா அங்க இங்கே நகர விட மாட்டா. என்ன பண்ண யாது பண்ணனு அவ பின்னாடியே வேவு பார்க்க வேண்டியது வேலையா இருக்கு. நீர் என்னன்னா நான் அங்க இருந்து வரதுக்குள்ளேயும் இங்கே வந்து உட்காந்துருக்கீரு. என்னத்துக்கு இப்ப மூஞ்சி தூக்கி வச்சிருக்கீரு? வரட்டும் இன்னைக்கு மகாராணி இருக்கு அவளுக்கு. காலங்காத்தால ஆரம்பிச்சிட்டியா? அலாரத்துக்கு பதிலா ஓ சத்தம் தான் கேக்குது. என்ன பாடு படுத்தி எடுக்கிற? என்ன பார்த்தா தானே உங்களுக்கு படுத்துற மாதிரி தெரியும். உங்க மாவன் நான் அடுப்பங்கரக்குள்ள நுழையிறதுக்குள்ளேயும் இங்க வந்து பொண்டாட்டிய பக்கத்துக்கு காத்து கிடக்காரு. விடிய முன்னாடி அந்த பொண்டாட்டியை தான் தேடுது. என்னைக்காவது ஒரு நேரம் என்கிட்ட சிரிச்சு பேசுறாரா? என்னத்துக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காருன்னு கேளுங்க. இல்ல ஏ ஐயா, என்னாச்சு? என்னத்துக்கு இப்படி உட்கார்ந்துருக்க? ஐஸ்வர்யா வெங்க, புள்ளையங்க. ஏய், ஒன்னு தானே கேக்குறேன், வாயை திறந்து பதில சொல்லல. ஐஸ்வர்யா வெங்க, குழந்தைங்க இல்ல? குழந்தைங்க ஐஸ்வர்யாங்க. நீ உட்கார்ந்துருக்க கதியை பார்த்தா எனக்கு படபடன்னு வருது. என்னன்னு சொல்லி தொலை. எங்க போயிருக்கா? இல்ல என்னாச்சு? ஏன் இப்படி அழுற? ஏய், என்னாச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? என்னத்துக்கு இப்ப நீலி கண்ணீர் வெடிக்கிறது? நான் இன்னும் உசுரோட தானே இருக்கேன். சாகல பின் எடுத்து கழுதேரு. இங்க பாரு, வாயில எனக்கு நல்லா வந்துடும். வாயை முடிக்கிட்டு தூர போயிரு. அவனே ஏதோ மன வருத்தத்துல இருக்கான். என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி இப்படி ஒப்பாரி வைக்காத. இல்ல என்னன்னு சொல்லு. ஏன் இப்படி அழுற? ஐஸ்வர்யா குழந்தைய தூக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாமா. இனி இங்க வரவே மாட்டாமா. ஏல என்ன சொல்ற? ஐஸ்வர்யா வீட்டை விட்டு போயிட்டாளா? அவ என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டா. லூசுத்தனமா உளராத. ஐயோ முருகா, இப்பவாது என் ஆசையை நிறைவேற்றினியே. எப்பா சண்டாளி வீட்டை விட்டு போயிட்டா. உமருக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறேன். சி, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? மனுஷ ஜென்மம் தானா? கேவலமான புத்தியா இருக்கு. கை குழந்தையோட அவ வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா. நீ அடுத்தவ துக்கத்துல சந்தோஷம் கொண்டாடுற ஆளெல்லாம் இருக்க. என்ன ஜென்மம் நீ எல்லாம்? சி, உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. அப்படியே பத்திக்கிட்டு வருது. உங்க புருஷே எங்கேயாவது வேற ஒருத்தி கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தா சந்தோஷமா சிரிப்பேலா? அவளை விட்டுட்டு வந்தாதானே சந்தோஷப்படுவியே. அதுதான் நானும் படுறேன். வாயை மூடிக்கிட்டு கம்மனு இருங்க. யோ, நீ மேல சொல்லும். எங்க இந்த வீட்டை விட்டே போயிட்டாளா இல்ல உலகத்தை விட்டே போயிட்டாளா? சி, நீ எல்லாம் மனுஷியா? எங்கேல போயிருக்கா? ஏய், அவ அம்மா வீட்டுக்கு தானே போயிருப்பா. நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்லம்மா, அவ இந்த வீட்டை விட்டு இந்த ஊரை விட்டே போயிட்டா. எங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாமா. இல்ல அறிவு கட்டவனே, அவ வீட்டை விட்டு போற வரைக்கும் நீ என்ன ஒருங்கிக்கிட்டு இருந்தியா? எப்படி அவளை அனுமதிச்ச? எப்படிடா? ஏய் வேண்டாமா, எதை பத்தியும் கேட்காத. மனசு வலிக்கு என்னால பேச முடியல. என்னை மன்னிச்சிருமா. என்னை தனியா விடுமா ப்ளீஸ். புரிஞ்சுக்கோ. என்னை தனியா விட்டுட்டு போமா. இவர் ஒருத்தர் அவ போயிட்டு அது சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்கிரு. சரி, இன்னைக்கு வடை பாயாசத்தோட சாப்பிட வேண்டியதான். யாரும் சாப்பிடுங்க, சாப்பிடாம போங்க. எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு. இன்னைக்கு வடை பாயாசத்தோட தான் சாப்பாடு. சி, சனி என்ன வரத்து வந்து தொலைக்குது. இல்ல இப்படி அவ போவ வரைக்கும் விட்டுட்டு உட்காந்துருக்கியே. அவ ஆத்தாளுக்கு ஐயாக்கும் நான் என்ன பதில சொல்லுவேன்? எங்க போனா ஏதா போனா ஒன்னு சொல்ல மாட்டேங்க. பைத்தியக்கார மாதிரி இப்படி உட்கார்ந்துருக்க. உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கா
நான் இன்னும் உசுரோட இருக்கேன். அம்மா, என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுமா. என்னால முடியல. என்ன புரிஞ்சுக்கோமா.